இந்த பொட்டை பார்த்தா தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நிறைய பேர் ஸ்டிக்கர் போட்டு வைப்பீங்க, நிறைய போட்டு மை போட்டு வைப்பீங்க. நான் வந்து மை போட்டு தான் கைஸ் வைப்பேன். மை போட்டு தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் மை போட்டு எப்படி இருக்குது? பெயிண்ட் டெக்ஸ்சரில் இருக்குது. அப்போ பெயிண்டிங் வீடியோ போட்டுடலாமா? பெயிண்டிங் வீடியோ பார்ட் 1. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெயிண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் இந்த ட்ராயிங் எடுத்திருக்கேன். எனக்கு ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் எப்படி வரைஞ்சாலும் வராது. ஆனால் வந்து ஒரு சில டைம் வந்துடும், இந்த பென்சில் ட்ராயிங்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஆனால் பெயிண்டிங் வந்து எனக்கு எப்படி பண்ணாலும் சூப்பராக தான் வரும், ஸ்பெட்ஜிங் முதற்கொண்ட எல்லாமே. ஸோ வாங்க என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு வரைஞ்சி வச்ச ட்ராயிங் ஒன்று தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒரு பெயிண்ட் பேலட். என்கிட்ட பெருசு இருக்குது, ஆனால் நான் சின்னது தான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு தண்ணி. ஆனால் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேமலோட கிளியர் டப்பா. அது நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணது. அந்த டப்பா என்ன இருந்துச்சு, ஆனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பெயிண்டிங்ஸ் தேவைப்படும். அப்புறம் வந்து ஹைலைட்டர் அவங்க வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கெட்சஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் ஒன்று தேவைப்படும். அப்புறம் ப்ரெஷ்ஷஸ் உங்களுக்கு எத்தனை சைஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ப்ரஷ் போதும், நான் டிப் பண்ணி அடிச்சுக்கிறேன்னா ஓகே. நான் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் எடுத்துருக்கேன். பட் வந்து பார்க்கலாம் எப்படி தேவைப்படுதுன்னு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அப்புறம் இன்னொரு இது சொல்ல மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்கெட்சு தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த இது தான் பண்ணுறதுக்கு என்னென்னா, இப்போ வந்து வேல் என்ன கலர், லேசாக கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ கோல்டனுக்கு வந்து எந்த கலர் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு க்ரீன் நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ளூக்கு எப்படி எல்லோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரி மாற்றி நீங்கள் காம்பினேஷன் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அந்த திங்ஸோட இது அதோட இது சொல்கிறேன். ப்ளஸ் ரேட் இருந்துச்சுன்னா நான் ரேட்டு சொல்கிறேன். ஸோ வந்து இது வந்து போஸ்டர் கலர்ஸ் டாம் பிராண்ட் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, தண்ணியில் வந்து இந்த க்ரீன் வந்து லேசாக கலந்துக்க போகிறேன். ஸோ கலக்கிறதுக்கு முன்னாடி லேசாக இது வந்து ட்ரை ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளாக இது யூஸ் பண்ணவே இல்லை பெயிண்ட் எல்லாம். ஸோ அதனால தான் இப்போ பெயிண்டிங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ பெயிண்டெல்லாம் நான் டிப் பண்ணி உள்ள தண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ரெஷ்ஷில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ப்ரெஷ்ஷில் இருக்கிறது நிறைய வந்ததுனால நான் கொஞ்சம் அந்த இதில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடியில் வந்து ஒரு கொஞ்சோண்டு இந்த பெயிண்ட் பேலட்டில் ஊட்டிக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சோண்டு தான் தேவை. நான் வந்து இந்த பெயிண்ட்டு இது அளவுக்கு வந்து நான் வந்து 3 இது எடுத்துக்கிட்டேன். அந்த டெக்ஸ்சரில் 3 இது எடுத்துக்கிட்டேன். அதாவது அந்த 3 மூடி எடுத்துக்கிட்டேன். 3 மூடி தண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து அந்த க்ரீன் பெயிண்ட் வந்து நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஸோ என்னால் காமிக்க முடியாது. ஸோ அதான் இதில் பிரச்சனையே. லேசாக தூக்கி காமிக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதோட சாட்சி கீழே கொட்டிடும். அந்தளவுக்கு இந்த குட்டியாக தான் எடுத்துருக்கனால அது அப்படி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த தண்ணியை நம்ம ஓரமாக வச்சுட்டு பெயிண்ட்டை மூடிடலாம். அதை வயசு இதுவும் காஞ்சிடும். ஸோ கொஞ்சம் தான் லேசாக தான் காஞ்சிருக்கு, அதுவும் எதுவுமே ஆகலை. ஸோ இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே கொட்டிட போகிறோம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு இதில் கொட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது கொட்டுறது தான் இதில் ட்ராயிங்கே. கொட்டிட்டோமா, கொட்டிட்டு போனேன்னா உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு லேசாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணும்போது தெரிக்கணும், அப்போ தான் வந்து என்ன சொல்ல அந்த மெத்தட் உள்ள ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிருங்க. எனக்கு ஒரு கை
டேபிளில் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன ட்ராயிங் தான் முக்கியம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக வந்து வந்தது அளவுக்கு கொஞ்சம் எடுத்து டேப் டாப்பாக பண்ணிக்கிறேன். இப்போ கீழே டேபிளை வந்து தொடச்சிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் ஸ்கூல் பேக் இதெல்லாம் வைப்பேன். கேமரா வரைக்குமே வேஸ்ட்டு. ட்ரைபாட் எப்படி தப்பிச்சதுன்னு தெரில. ஸோ வந்து ஆக்சுவலி ஃப்ளாப் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. உங்கள் சைடில் தான் ஸ்ப்ளாஷஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து நிறைய அந்த இது போயிடுச்சு. ஓகே, நான் இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்து தொடச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இதை காயணும். லேசாக காஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதை வந்து நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சிடணும். ஒரு ஓரமாக வச்சு உடனே நம்ம அந்த இது வச்சுருக்கோம், அந்த பெயிண்ட் பேலட். அந்த பெயிண்ட் பேலட்டில் இருக்க எல்லா தண்ணியும் உறிஞ்சிருங்க. இன்னும் நம்மளுக்கு இதுக்கு மேலே அதில் தான் வேலை இருக்குது. அக்கா திருப்பி என்ன தண்ணி எடுத்து ஊற்ற போகிறீங்களான்னா, இல்லை தண்ணி எடுத்தாலும் ஊற்றலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா, கோல்டன் கலர் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எப்படின்னா, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் brown and yellow when we mix it change into gold, they have said. ஸோ நான் அது மாதிரியே பண்ணிட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ வந்து நான் கொஞ்சம் டார்க் எல்லோவாகவே எடுத்துக்கிறேன். ஆனால் அது காஞ்சிருக்கு. இதெல்லாம் என் நேரம் எல்லாமே காஞ்சி போயிருக்கு. வரல, எல்லோ வரல. ஸோ லைட் எல்லோ எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்த 2 எல்லோ தான் இருக்குது, டார்க் எல்லோ, லைட் எல்லோ. இப்போ லைட் எல்லோவும் இல்லைன்னா அவங்க காலி. ஆமாம், அதுவும் காஞ்சி போயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துட்டேன். நோ ப்ராப்ளம் ஆஃப் எல்லோ. ஸோ இதே அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ப்ரௌன் எடுக்கணும். ஸோ ப்ரௌன் வந்து எடுத்தால் வருமானு தெரியல. இல்லாட்டி வந்து வரலன்னா நம்ம பிளாக் தான் ஃபுல்லாக அடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ க்ரீன் திருப்பி நான் உள்ளே வச்சிருந்தேன். அப்புறம் தொலைஞ்சிருச்சுனா அதில் க்ரீன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். காட், இதுவும் காஞ்சிட்டு இருக்கு. எல்லா கலருமே காஞ்சிருக்கு. பட் இது வந்து தண்ணி தொட்டு டிப் பண்ணோடனே உருகிடுச்சு, டக்குன்னு உருகிடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ் ஆஃப் தட். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரௌன் அண்ட் எல்லோ வந்து மிக்ஸ் பண்ணோன்னே ஐ டு நாட் கெட் எல்லோப்பா. எனக்கு காப்பர் தான் கிடைக்குது. எனக்கு இப்போ காப்பர் தான் இருக்குது. ஒன்லி காப்பர். இன்னும் கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ணணும். எத்தனை டைம்ஸ் எல்லோ ஆட் பண்ணால் இது வராதுன்னு தான் நினைக்கிறேன். 5 நிமிஷம்
இல்லாட்டி இந்த காப்பர் கலரே அடிக்கலாமான்னு எனக்கு தோணுது. பட் இன்னும் கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ண ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே எதுக்கு விட்டு தரணும். ஸோ இந்த எல்லாம் ஆட் பண்ணி இந்த வீடியோ முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. இப்போ 10 minutes ஆகிடுச்சு இந்த வீடியோவே. 10 minutes 10 seconds கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ எப்போ முடியுதுன்னு. வருது காய்ஸ். வருது கோல்டு வருது. ஸோ எல்லோ கம்மியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரௌன் வந்து ஒரு அட்டம்லேயே நிறைய ப்ரெஷ் ஃபுல்லாக வந்துடுச்சு. திங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வந்துருக்கு. ஸோ இல்லை இன்னொரு கலர் ஆட் பண்ண சொன்னாங்க. பட் எனக்கு அந்த கலர் இல்லைனால ஸோ ஓகே இதே போதும்னு நான் விட்டுட்டேன். நல்ல ஃபர்ஸ்ட் டைம் என் கைக்கு எதுவுமே ஆகலை. ஸோ பெயின் பலரை வந்து ஃபர்ஸ்ட் நான் நீட்டாக எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்தோடனே இந்த 2 முது வலிக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறேன். பட் இந்த இது இருக்கிறதுனால நம்ம இந்த க்ரீன் நட்ஸ் இருக்கோம்ல அந்த வேலுக்குள்ள வந்து எந்த இடத்துல வந்து அந்த அதாவது இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை, அப்புறம் இந்த துணியில் இல்லை, அப்புறம் வேறு எங்கெல்லாம் இல்லையோ அந்த இடத்துல மட்டும் நான் அடிக்க போகிறதில்ல. பட் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் அடிச்சிட போகிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வேலோட எட்ஜிலேருந்து டாப் நாச் வரைக்கும், அதாவது டாப் வரைக்கும் தான் சொல்கிறது டாப் நாச்சுன்னு சொல்லிட்டு போதுமா. ஆனால் நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறது நீங்கள் ஸ்கெட்சிங்கே பண்ணலாம். ஏன்னா இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன பண்ணுறேன் வழி தெரியாமல் தண்ணி ஸோ வந்து நான் பெயிண்ட் போட்டுட்டு இருக்கும்போது அது என்ன சொல்ல அந்த பேப்பர் உரிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப தாக்கு பிடிக்காம. ஸோ இப்போ நான் என்ன பண்ண முடியும்னா ஸ்கெட்சிங்கே பண்ணிடலாம். ஸோ ஸ்கெட்சிங் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நான் ஸ்கெட்சிங் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா லேசாக அந்த ப்ரௌனிஷ் மட்டும் அப்படியே தெரியுது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பெயிண்ட் வச்சுருந்தோம்ல லேஸாக டச்சப் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அது அப்போயாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ கூட வந்து டார்க்கான இடத்துல மட்டும்தான் நான் தந்தேன். முடிச்சுட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் நம்ம வச்சுருந்தோம்ல அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு ஓவராக இது ஆயிடுச்சுன்னா டேப் பண்ணி எடுத்துடலாம். பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வந்து நடுவில் நான் வந்து இந்த மாதிரி தரவே இல்லை. ஸோ இப்போ பண்ணுறேன்னா பிளாக் ஸ்கெட்சை வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அந்த வேலுக்கும் சரி இன்னொன்று ஸ்பெஷலுக்கும் காமிக்கிறேன், அதுக்குமே கொடுத்துருங்க.
இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம தரும்போது இன்னும் ஓட்டை ஆகுது பிகாஸ் ஆஃப் மோர் வாட்டர். ஸோ இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இப்போ அந்த பெயிண்டிங் எடுத்தோட அந்த பெயிண்ட்லேயுமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுலேயும் தண்ணி அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம அந்த பெயிண்ட் பேலத்தில் மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அது அந்த க்ரீன் ஊற்றணும்ல அதுவுமே இது ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் லேஸாக தந்துட்டு ஒரு வழியாக ஃபைனலி வேலுக்கு வந்து இது பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த பென்சிலில் அந்த கயர் மட்டும் தொங்கினாலும் அதுக்கு மட்டும் தந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு அந்த மெயின் பார்ட்டுக்கு தந்துட்டு உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இது ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு தான் பண்ணிருக்கேன். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு தான் வேலு முருகன் ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும். முடிச்சுட்டேன். ஸோ காமிக்கவா? 3, 2, 1. ஸோ அந்த க்ரீனுக்குமே வெளியே அவுட்லைன் கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸோ ரெட் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த துணிக்கும் அடிச்சிடுறேன். ப்ளஸ் வந்து அந்த சந்தனம் நடுவில் குங்குமம் வைப்பாங்கள்ல அதுக்குமே தேவை. லேசாக இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஒயிட் சார் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் காலி கொஞ்சோண்டு தான் இருக்கு, ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருக்கு. எனக்கு அந்த கொஞ்சோண்டு மட்டும் போதும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஜஸ்ட் 2 lines வரைகிறதுக்கு எதுக்கு அவ்வளோ? வந்துடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது காஞ்சா எப்படி வரும்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே காடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ப்ரௌன் ஸ்கெட்ச் வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா
நெஞ்சிருச்சு. ஒரு வழியாக முடிச்சுட்டோம். கொஞ்சமே நிறையாவே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இது காஞ்சக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.